கொழுப்பு கட்டிகள் குணமாக சில குறிப்புகளை பார்க்கலாம். வணக்கம். இன்று கொழுப்பு கட்டிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அதனுடைய அறிகுறிகள் என்னென்ன என்று பார்ப்போம். கொழுப்பு செல்கள் அதிகமாக வளர்ந்து ஒரு கட்டி போல திரண்டு விடுவதுதான் கொழுப்பு கட்டிகள். இது பொதுவாக தோலுக்கும் தசைக்கும் இடையில் வளரும். மிக மிக மெதுவாகவே வளரும். மென்மையாகவும் உருண்டையாகவும் இருக்கும். கையால் தொட்டால் நகரக்கூடியதாகவும் இருக்கும். அதிகமாக அழுத்தினாலும் வலி இருக்காது. கொழுப்பு கட்டிகள் குணமாக சில குறிப்புகளை பார்க்கலாம். பல வைட்டமின் சத்துக்களையும் அமிலத்தன்மையும் கொண்டது ஆரஞ்சு பழம். இந்த பழ சுளைகளை அவ்வப்போது மென்று தின்று வருவதால் உடலில் சேரும் கொழுப்புகளை கரைத்து கொழுப்பு கட்டிகளையும் நீக்குகிறது. விதையுள்ள ஆரஞ்சு பழங்கள் மட்டுமே உண்ண வேண்டும். கொடிவேலி தைலம். கொடிவேலி என்பது ஒரு சிறந்த மருத்துவ மூலிகையாகும். இந்த மூலிகையால் செய்யப்பட்ட தைலம் சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கி நம் உடலில் கொழுப்பு கட்டிகள் உள்ள இடங்களில் தடவி வர அக்கட்டிகள் மறையும். கொழுப்பு கட்டிகள் கரைய கல்லுப்பு ஒத்தடம் கொடுப்பது எப்படி என்று பார்க்கலாம். ஒரு பருத்தி துணியில் சிறிது கல்லுப்பு போட்டு முடிந்து கொண்டு நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயில் அந்த முடிப்பை தோய்த்து ஒரு தோசை கல்லை சூடேற்றி அதில் இந்த முடிப்பை வைத்து தாங்கும் அளவுக்கு சூடேற்றி கொழுப்பு கட்டிகள் மீது ஒத்தடம் கொடுக்க கொழுப்பு கட்டிகள் கரையும். கொழுப்பு கட்டிகள் கரைய உண்ணா நோன்பு இருந்தும் கரைக்கலாம். வாரம் ஒரு வேளை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருப்பதால் உடலில் உள்ள இரத்தம் மற்றும் திசுக்களில் கொழுப்பு சேராமல் தவிர்த்து இது போன்ற கொழுப்பு கட்டிகள் வராமல் தடுக்கலாம். கொழுப்பு கட்டிகள் கரைய உடற்பயிற்சி செய்வதாலும் கொழுப்பு கட்டிகள் கரையும். சாப்பிட்ட உடனேயே சிலர் உடல் இயக்கம் இல்லாமல் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்வதாலும் உறங்குவதாலும் அவர்களின் உடலில் அவர்கள் சாப்பிட்ட உணவுகளில் உள்ள கொழுப்புகள் அவர்களின் உடல் திசுக்களில் சேருவதால் இப்படிப்பட்டவர்களுக்கு கொழுப்பு கட்டிகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. எனவே அவ்வப்போது உடல் இயக்கம் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வதால் இக்கொழுப்பு கட்டிகள் ஏற்படாமல் தடுக்கலாம்.